ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாங்கடா மீன் குழம்பு. நம்ம இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து 1 kg பாங்கடா ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது வந்து மலையாளமில் ஐலா சொல்லுவாங்க, அப்புறம் இங்கிலீஷில் மெக்கரல் சொல்லுவாங்க. தமிழில் எனக்கு சரியாக தெரியல. கன்னடா, ஹிந்தியில் எல்லாமே நார்மலாக பாங்கடா தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிஷ் நான் 1 kg வாங்கியிருக்கேன். கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக பார்த்துடலாம். வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், 1 கப்பு. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ஓகே. நான் வந்து காய வச்சு வச்சுருக்கேன், அது 2 நாளைக்கு விடாமல் இருக்கிறதுனால. 3 பெரிய பூண்டு எடுத்துருக்கேன், ஒரு நம்ம கையளவு. அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 6 தக்காளி எடுத்துருக்கேன், மீடியம் சைஸு. ரொம்ப பெருசுல ரொம்ப சின்னதும் இல்லை. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், புளி தேவையான அளவு கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுனா ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்து நம்ம கரைச்சி ஆல்ரெடி ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம மஞ்சள் தூள், வீட்டு மிளகாத்தூள் எல்லாமே கொட்டிட்டேன். நான் இது வந்துட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், அதனால எல்லாமே கொட்டிட்டேன். நம்மளுக்கு போதுமான அளவு இருக்கும். இதுலேயும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்து இன்னும் கொஞ்சம் கடைசியில் சேர்த்துக்கலாம். அதனால நான் அளவாக தான் போட்டிருக்கேன். நம்ம இந்த புளி தண்ணியில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது கூட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, குயிக்காக முடியக்கூடிய ஒரு ரெசிபி தான். மற்ற வீடியோஸில் போடுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிஸ் தான் நான் டெய்லி போட்டுட்ருக்கேன். நம்ம கட்டியில் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோம். நம்ம கரைச்சி வச்சுருக்கேன், நம்ம சைடு வச்சுருக்கேன். நான் வந்து தக்காளி அரைக்க போகிறேன். வதக்கியும் போடலாம், நீங்கள் அரைச்சியும் போடலாம். அரைக்கிறதுக்காக வதக்கிட்டும் அரைக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே பச்சையாகவும் அரைக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம், அந்த பச்சை வாசம் நல்லா போயிடும். ஸோ அதனால் நான் அப்படியே தக்காளி அப்படியே ஒன்று பாதியமாக கட் பண்ணி அப்படியே போட்டுருக்கேன். நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துச்சு. இதை வந்து கடைசியில் குழம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டப்போ தேவைன்னா இதை அலசி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நாங்கள் எப்பவுமே இதில் தான் மீன் குழம்பு செய்வோம். எனக்கு இதில் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் நான் இதை எடுத்துருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். சூடாகட்டும். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சோண்டு வெந்தயம், கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும்.
வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ பியூரி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை டொமேட்டோ பியூரி கலரி வச்சு பண்ணிட்டோம். இது நல்லா இந்த தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு வச்சுக்கலாம். எண்ணெய்லாம் செப்பரேட் ஆகும். அப்புறம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா குக் ஆகி வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணலாம். நல்லா அந்த டொமேட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சு மிச்சம் இருக்கிற இந்த டொமேட்டோ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா குக் ஆனதும் நம்ம கரைச்சி வச்ச புளி, மஞ்சள் தூள், வீட்டு மிளகாய் தூள் அந்த மிக்சரை இதில் ஊற்றி மீனை ஊற்றி கொதிக்க விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா குக் ஆகிடுச்சு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதிகமாக புளி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை எங்களுக்கு கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு இந்த புளிப்பு தான் போதும் அப்படின்னா ஓகே. ஏன்னா நம்ம மீன் போட்டால் பாதி அதுவே அப்சர்வ் நல்லா ஊறிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு புளி எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஊற்றி இருக்கிறது நல்லா கொதி வரட்டும். எனக்கு வந்து கொஞ்சம் புளி அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வந்து கொஞ்சம் சுண்டட்டும், நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் இது நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லிட்டு மூடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்துச்சு. இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். இப்படி நமக்கு பாருங்கள் இப்படி கொதிக்கணும் நல்லா. ஓகே, நம்ம இப்போ ஃபிஷ் 1 by 1 ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபிஷ் ஆட் பண்ண போகிறேன். ஃபிஷ் ஆட் பண்ணிடுறேன். இதை லைட்டாக இப்படி அப்சைட் டவுன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி லைட்டாக, நம்ம ரொம்ப கரண்டி போட்டு கலர வேண்டாம். ஏன்னா ஃபிஷ் வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் வெந்துடுற ஒரு மீட் இது. ஸோ அது லைட்டாக பண்ணிக்கோங்க போதும். ஸோ நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5-10 minutes போதும். அதுக்குள்ளே அது வெந்துடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃபிஷ் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா அது குக் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா குக் ஆகி ரொம்பவே குக் ஆகிடுச்சு போல். ஓகே, ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பாங்கடா ஃபிஷ்
குழம்பு நான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் சிம்பிளாக தான் இருக்குங்க, வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போ ஃபிஷ் குழம்பு செஞ்சாலும் நான் வந்துட்டு மெயினாக இந்த மாதிரி தான், இந்த மெத்தடில் தான் நான் செய்வேன். ஏன்னா இது வந்து எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி. ஆனால் அவங்க வந்து தக்காளி அரைக்க மாட்டாங்க. எனக்கு தக்காளி வாய்க்கு கிடைச்சா பிடிக்காதுன்றதுனால நான் அரைச்சி ஊற்றுறேன். எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி எங்கள் அம்மா ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதிய வீடியோஸ் போடுறது உங்களுக்கு வந்து சேரும். நான் வந்துட்டு எளிமையாக வீட்டில் சிம்பிளாக செய்கிற வீடியோஸ் தான் நான் போடுறேன். யார் வேணாலும் வீட்டில் செய்யலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.